எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஐ சி சம்திங் இன் யூ. டோஸ்ட் மாஸ்டர் கிளப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர் ஆக்கிற அமைப்பு. இங்கிலீஷில் தனஞ்சயன் ஹெட்ராச்சி அப்படின்னு ஒரு பேச்சாளர், அவங்க உலக அளவில் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பில் நடந்த அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கும் போது ஃபைனல்ஸில் பேசின பேச்சு தான் ஐ சி சம்திங் இன் யூ. அந்த ஒரு ஸ்பீச் தான் இப்போ தமிழாக்கம் பண்ணி என்னோட ஸ்டைலில் நான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? இப்போ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே யூனிக் தான். அவங்கவுங்களுக்குள்ள தனிப்பட்ட திறமைகள் இருக்கு. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, அந்த தனிப்பட்ட திறமை என்னன்னு அவங்கவுங்க கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கு. எனக்குள்ள என்ன தனித்தன்மைட்ட திறமை இருக்குன்றது என்னாலே கண்டுபிடிக்க முடியல. சரியா? ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்ம தனிப்பட்ட திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை என்ன பண்ணிடுதுன்னா, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ரோசா பூ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இதழ்கள் ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு போட்டு, அதை பிச்சு கசக்கி குப்பை தொட்டியில் போட்டு நம்மளை வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு உலகத்துக்கே வெறுப்பேற்றுற மாதிரி நம்ம வாழ்க்கையை சமுதாயம் முடிச்சிடுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது. அந்த தாழ்ந்து போன நிலையிலேருந்து வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது பயமாக இருக்கு. இப்போ தனஞ்சயன் சொல்கிறாரு, அவருடைய சின்ன வயசில் ஒரு இந்த மாதிரி துக்ககரமான ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணுறாரு. அவர் ஸ்கூல் படிக்கும்போது ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறவர் கிடையாது. ஸ்கூலுக்கு கட்டடிச்சு ஊர் சுற்றுறவர். அப்படி சுற்றும் போது ஏதோ கெட்ட சகவாசம் இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாங்களா, ஒரு வாட்டி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இவரை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா ஜெயிலுக்கு வராங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப இமோஷனல், உணர்ச்சி வசப்படுறவங்க. எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறவங்கன்னா, அவர் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற உணர்ச்சி வசப்படக்கூடிய எல்லா அம்மாவையும் ஒன்றா சேர்த்தா அப்படி கிடைக்கிற ஒரு அம்மா தான் எங்கள் அம்மா. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லேருந்து அழற சத்தம் கேட்டால் போலீஸ்காரங்களே நடுங்குறாங்க. அந்த மாதிரி அழறாங்க. அவங்க நேராக வந்து என்னை ஜெயிலில் உள்ளே போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கம்பியை பிடிச்சி என்னை பார்த்து அழுத உடனே, அம்மா கண்ணில் இருந்த கண்ணீரை பார்த்த உடனே அன்னைக்கு முடிவு பண்ணேன், நம்ம வித்தியாசமான வாழ்க்கையை வாழணும். ஒரு அம்மா, எந்த ஒரு அம்மாவுமே 3 காரணத்துக்கு தான் அழறாங்க. ஒன்று, இந்த மாதிரி துக்கம் வரும்போது அழறாங்க. 2வது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனந்த கண்ணீர்னு அழறாங்க. இந்த மாதிரி அவமானம் வரும்போது அழறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜெயிலிருந்து. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா தனஞ்சயன் சொல்கிறார், ரொம்ப 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 கூலான ஆள். எந்த அளவுக்கு கூல்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவும் கூலான அப்பாவும் சேர்த்தா ஒரு அப்பா கிடைப்பாரா? அந்த அப்பா எங்கள் அப்பா தான். அவ்வளோ கூலான ஆள். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீ பரவாயில்ல, ஸ்கூல் கட்டடிச்சிட்ட, ஊர் சுற்றின, இதெல்லாம் பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், அதுவும் பரவாயில்ல. ஆனால் இனி நீ மாறி ஆகணும். நீ வேலைக்கு போக சொன்னால் போவியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறார், நான் போகிறேன்ப்பா, இனிமேல் நான் போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் ஒரு அக்கௌண்டன்ட்டு. அவர்கிட்ட போய் நீ வேலைக்கு வேணா, ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி போலீஸ் கேஸ்லாம் குழந்தைங்க யார் வச்சுப்பாங்க ஸ்கூலில். அப்போது இந்த அக்கௌண்டன்ட் கிட்ட போகிறார். அந்த அக்கௌண்டன்ட் அங்கிள் வேலைக்கு சேர்த்துக்கிறார். நீ எனக்கு பிஏவாக இருப்பா அப்படின்னு சொல்கிறார். என்ன தெரியும் நம்மளை பிஏவாக ஆக்குறாருன்னு நினச்சி போகிறார். இங்கே தான் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட். அந்த அங்கிள், அந்த அக்கௌண்டன்ட்டு இவர் கண்ணை பார்த்துட்டு சொல்கிறாரு, உனக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கு, ஐ சி சம்திங் இன் யூ. ஆனால் என்ன திறமை தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நீ 6 மாதம் என் கூட இருந்தால் அந்த திறமையை நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன், அது உன் வாழ்க்கை வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறார். தனஞ்சயனுக்கு ஃபஸ்ட்டு டைமாக வாழ்க்கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சார்ஜ் ஆகுது. நானும் வாழ்க்கையில் யூஸ் ஆவேனா, எனக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்கா, அது இந்த அங்கிள் கண்டுபிடிச்சி சொல்லுவாரா? அதனால டெய்லி வேலைக்கு போகிறான். டெய்லி வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா ஒரு 1/2 அன் ஹவர் சாயந்தரம் அவர்
ராமாயணம், மகாபாரதம், நிறைய நிறைய விஷயங்கள், மாரல் விஷயங்கள், நாட்டு நடப்பு இதெல்லாம் எடுத்து சொல்லி தந்துட்டே இருக்கார். இந்த 6 மாசத்துல இவன் ஒரு நல்ல திருந்தின ஒரு டைப்பான ஆளாயிட்டான். அடுத்த வருஷம் திருப்பியும் ஸ்கூலுக்கு போய் சேர்றான். ஸ்கூல் முடிக்கிறான், காலேஜும் முடிக்கிறான். காலேஜ் முடிக்கிற கையோட ஒரு பெண்ணோட விருப்பம் ஏற்பட்டு திருமணத்தையும் முடிச்சிடறான். பியூட்டி என்னன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, வேலை இல்லை. உடனே திருப்பியும் அவங்க அப்பா கிட்ட போய் நிற்கிறான். அப்பா, இப்போ என்கிட்ட வேலையே இல்லைப்பா, டிகிரி முடிச்சிட்டேன், வேலை இல்லை, நான் என்ன பண்ணுறதுப்பான்னு கேட்குறேன். அவங்க அப்பா சின்ன நேரம் கூல் டைப் இல்லை. அவர் சொல்கிறார், இதெல்லாம் காரணம் உங்கள் அம்மானால் தான், உனக்கு உங்கள் அம்மா ரத்தம் ஓடுறதுனால தான் இப்படி ஓடுது. பரவாயில்ல, நான் ஒன்று வேற ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளப்புக்கு போகணுன்னு சொல்லி ஒரு கிளப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த கிளப்பில் எல்லாருமே வித்தியாசமான டைப் மக்கள். அந்த கிளப்பில் வேலையை என்ன தெரியுமா, பேசணும், அவ்வளோதான். பேசுறது இவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. சரி போனார். போனோடனே டேபிள் டாபிக் அப்படின்னா ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அதை பற்றி பேசணும். ரொம்ப ஹெசிடேஷனோட ஒரு வேண்டா விருப்போட தான் பேசுகிறார். ஏன்னா அவர் பெருசாக தயாராகலை. தான் முதல் பேச்சு, கண்ணி பேச்சு வருது. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்துலேருந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, அதில் ஒரு பெரியவர் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறதே இவர் பார்க்குறாரு. அவர் பார்வை அவ்வளோ கனிவாக அன்பாக இருக்கு. இது பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த பெரியவர் நேராக தப்பு ஸ்டேஜுக்கு வர்றார். பார்த்துட்டு, தம்பி, உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, உங்களை ஒரு ஸ்பார்க் இருக்கு. ஐ see something in you. ஆனால் அந்த ஸ்பார்க் என்னன்னு தான் எனக்கு தெரியல. இந்த கிளப் ஆக்டிவிட்டி மாதத்துக்கு 2 வாட்டி தான், 2 ஹவர் தான், சாயந்தரம் மட்டும்தான் நடக்கும். நீ வருவியா இருந்தா 6 மாசத்துல நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன் அந்த ஸ்பார்க் என்னன்னு. நீ வருவியா அப்படின்னு கேட்குறாரு. தனஞ்சனுக்கு ஒரு இது வருது. அன்றைக்கி அந்த அக்கௌண்டன்ட் அங்குள் இது தான் சொன்னார், என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, 6 மாதம் வந்தால் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு. ஆனால் 6 மாதத்தில் அவர் கண்டுபிடிக்கல. இப்போ இந்த இவர் பெரியவரும் இது தான் சொல்கிறார், என்கிட்ட ஏதோ திறமை இருக்குது, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இருக்கு குழப்பமாகவே இருக்குது. நமக்கு என்னடா டேலண்ட் இருக்குது. பியூட்டி பாருங்களேன், இவங்க ஒய்ஃபு காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. இவங்க என்ன திறமை இருக்குன்னு கண்டு கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருந்தா, ஒரு நைட் ராத்திரி 12 மணிக்கு தூங்குற ஒய்ஃபை தட்டி எழுப்பி ஒய்ஃப் கிட்ட கேட்குறான், நீ ஏமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஒய்ஃப் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள ஏதோ இருக்குங்க. ஐ see something in you. இன்னைக்கு வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அது என்னன்னு. இவர் சொல்கிறார், அந்த கிளப்பில் அப்பா சேர்த்து விட்டான்னு சொல்கிறது அந்த டோஸ்ட் மாஸ்டர் கிளப்னு சொல்லிட்டு அவங்க சிறந்த பேச்சாளர்களை உருவாக்குறாங்க. ஓகேவா? இவர் சிறந்த பேச்சாளர் ஆகிறதுக்கான ட்ரைனிங் கொடுத்தாங்க. இவர் பேசுறதே இன்ட்ரெஸ்டிங், அவர் சொந்தமாக திறமை இருக்கிறதுனால அவங்க அது மெருகேற்றிட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் என்னோட சங்கதோஷத்தினால நான் சேரக்குள்ள டீம்னால ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகல, ஜெயில் வரைக்கும் போயிட்டேன், வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். இப்படி சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில் நம்மளை காலி பண்ணுறதுக்குன்னு. அதே மாதிரி சில பேர் இருக்காங்க நம்ம வாழ்க்கையை நம்ம ரோசா பூ மாதிரி மணக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை ஆக்குறது. ஒன்று எங்கள் அம்மாவோட அழுகை, ஒன்று கூலான எங்கள் அப்பா, அந்த அக்கௌண்டன்ட் அங்கிள், என்னோட அழகான மனைவி, 2வது அந்த டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பில் இருந்த பெரியவர். இவங்கள மாதிரி கொஞ்சம் பேர் வந்து என் வாழ்க்கையை இந்த மாதிரி குதூகலமாக ஆக்கியிருக்கிறாங்க. சரியா? அப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் பேர் காலி பண்ணுறதுக்கும் வருவாங்க, கொஞ்சம் பேர் நம்மளை எழுந்து நிற்க வைக்கிறதுக்காகவும் வருவாங்க. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்டவன் தான், அவங்கள தனித்தனி சிறப்பு இருக்குது. இந்த வீடியோ கேட்குற நீங்களும் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா எனக்கும் தெரியுது உங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குன்னு. ஐ see something in you கேட்குற எல்லாருக்கும். ஆனால் என்ன இருக்குன்னு தான் எனக்கு தெரியாது. தயவு செய்து அதை சீக்கிரம் கண்டுபிடிங்க. தேங்க்யூ.